இப்ப எப்படி கேக்குது? சவுண்ட் இப்ப எப்படி கேக்குது? பிஸ்மில்லா. போன கிளாஸ் ரெக்கார்ட கேட்டீங்களா? என்ன பிரச்சனை? சரியா பார்த்தா போயிட்டு. கேட்டேன் என்ன விலங்கு வித்தியாசம் பிரச்சனை? கேட்டேன். என்ன சொன்னீங்க? ஆ விலங்குதா நான் பிரச்சனை? கொஞ்சம் தப்பா சொல்றேன். ஆ, ஏன் தப்பாச்சு? எங்க தப்பாகுது? ஏன் தப்பாகுது? அது பாக்குறீங்க, அதான் முக்கியம். கேக்குதா? ஓகே, கேக்குது. இப்ப பிஸ்மில்லா ஸ்டார்ட் ம். பண்ணல பாப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذي قدر فهدى. ஆ, திருப்பி போதுங்க. ஃபஹதஸ். فهدى. أه؟ வத்தரோ அந்த தாள் எடுத்துக்கோங்க. أه. قدر இல்ல, فهدى. கத்தர் திருப்பி கத்தண்டு வருது. வல்லதி قدر. قدر قدر. والذي قدر فهدى. ரெண்டாவது. خلق من ماء دافق. திருப்பி போதுங்க. خلق من ماء دافق. டாபிக் வருது, தா வரையில அது அந்த மாதிரி. ردا. دافق. தா தா அல்ல தே. دا. தே. دا. ஆ, திருப்பி. خلق من ஹா சவுண்ட் வரணும், படிச்சாச்சு. ماء. ஸ்டார்டிங் வர ஹா خ- படிச்சாச்சு. ஹூ. خلق ஹூலி ஹோ. ஹோ. خلق من ماء دافق. இல்ல, டாபிக் தான் வருது, திருப்பி தா தான் வருது. தே வருது. تعالى تعرف. போத போகல தேர சவுண்ட் சொல்லணும். வருது இல்ல. ஆ. م. خلق خلق من ماء دافق. டாபிக் தான் வருது. دافق. தே தே தான் பிள்ளது, தே அல்லது தே. தே. دا. ஆ, தே தேண்டா பிள்ளது. தே. دا. தே دا. தேபிக். دا. دافق. دافق. دا. த. دافق. இன்னும் அது நீங்க இன்னும் அந்த தேட சவுண்ட் அதிர்வுக்கு வருது இல்ல. இந்த م. ஓ, அதிர்வுல வந்த த என்று வந்தா தான் எங்களுக்கு தேட சவுண்ட்ல இருந்து வேறுபடும். அல்லது தேயும் தேயும் م. காலம் பூரா உண்டா தான் ம். நீங்க நீங்க தேய உச்சரிக்கிறீங்களா? دافق ரைட்டா? அந்த இப்ப அந்த அது வரணும், ஓத போக்குல வரணும். ம். இப்ப நீ இன்னும் அடிச்சு சொன்னது சொல்லவா? ரைட். இப்ப நீ சொன்னது ரைட் ம். சரி, ஆனா அது ஓத போக்குல எடுக்கணும் ரெண்டாவது. ம். خلق من ماء دافق. வரல, மாறிட்டு தாஃபிக்குன்னு வந்து திருப்பி. அதாவது அழுத்தி சொல்ல முடியல. தனியானா சொல்லிடுறேன், அந்த ஓதையில வர மாட்டேன். அதானே பிரச்சனை. دافق. தனி சொல்ல வரலண்டா தான் ம். எங்கட பிரச்சனை. உங்களுக்கு ஓய் ஓய் தந்தது ம். பிழைன்னு அர்த்தம். ம். தனியே சொல்றது பிழைன்னு சொன்னா உங்களுக்கு ஓய் தந்தது பிழை, ம். உங்களுக்கு ஓதல் வருதில்லைன்னு அர்த்தம். தனி சொல்லக்குள்ள நீ ம். சொல்றது சரி, ஓத போக்குல வருதுன்னா அது உங்களோட பிரச்சனை. ஏன்? ம். தனியா உச்சரிக்கிற போக்குள்ள எங்கட வாயை நாங்க எப்படி வச்சு எந்த இடத்துல எப்படி உச்சரிக்கிறோமோ அதை ம். ஓதுற நீங்க ம். உங்களோட டோன்ல எடுத்து ம். ஓதுறதுல ஈஸி. இப்ப தேன்னு ம். சொன்னீங்களே, இப்ப தேஃபிக்கு ம். தேஃபிக்கு வித்தியாசம் விளங்கு தானே? ம். சொல்லி பாருங்க ரெண்டையும். ம். دافق. دافق. இந்த வேறுபாடு வசனத்துல ஓதி காட்டணும். ம ம். இன் தாஃபிகு. ம இன் தாஃபிகு. ரெண்டு வரணும். ماء دافق ரைட்டா? இது எது? தேயா தேயா? அது வந்து ரைட்டா த. கேட்கக்கூடாது. த. இல்ல, دافق. ரெண்டு மாதிரி ஓதி காட்டணும். ஏன்னா நீங்க ஓதுன தே தான், தே இல்ல. ماء دافق. ماء دافق.
இது இப்ப ரொம்ப 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 வித்தியாசமாகிது, ரொம்ப வித்தியாசமாகி தாண்டு வானத்தை வைக்கலாம் போகுது. அந்த இடத்துல மட்டும் வர மாட்டேங்குது. நானும் எவ்வளோ ட்ரை பண்றேன். அப்படியெல்லாம் ஃபர்ஸ்ட் இப்ப சொல்லையில தனியா. பஹதண்டு ஓதுனி சரி, அது எப்படி இது? எல்லாம் உங்களோட பாய் தானே. அதுதான் அதுதான் ஒவ்வொரு எழுத்து வருது. ஒவ்வொரு வசனம் வருது. ஒவ்வொரு வசனம் வர மாட்டேங்குது. ஆ, அதுக்கு பிராக்டிஸ் தான் மருந்து. மருந்து எப்படி என்றால், அந்த இடத்து அந்த ம், அந்த அந்த இடத்துல அந்த எழுத்தை உச்சரிச்சு பலர் தான் எங்களுக்கு இருட்டாக பெரிய பிரச்சனை. ம், ம். ம். திருப்பி ஒதுங்க, வசனத்தை ஃபுல்லா ஒதுங்க. த சவுண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஆ த. நீங்க எப்படி பாடலாம் புலிக்க ஃபர்ஸ்ட்? மீன் ஃபர்ஸ்ட்டுக்கு இதை மட்டும் ஆ சொல்லுங்க. த த. அது இப்போ த இந்த ஆ சொல்ல சொல்லி பாருங்க. தஃபிகு திருப்பி. தஃபிகு இன்னும் இருக்கா? தஃபிகு இதுலேருந்து ஒதுங்க, நான் மார்க் பண்றதுலேருந்தா. ஆ. ஆ இன் தஃபிகு இப்பயும் வருதா? ஆ. வருதா? நீங்க தான் சொல்லணும். திருப்பி சொல்லுங்க, சத்தம் போட்டு ஒதுங்க. இன் தஃபிகு கொஞ்சம் மாறிட்டு. தா. இன்னும் கொஞ்சம் பணி வேணும். இந்த. இந்த. இன் தஃபிகு சரி போதுங்க. இன் தஃபிகு இந்த. ஃபியகு. இன் தஃபிகு சரி போதுங்க. இன் தஃபிகு ஆ. எல்லாம் வச்சுக்கிட்டா கொஞ்சம் அவசரப்படணும். இன்னும் போதுங்க, அவசரப்பட வேணாம். நீ ஃபுல்லாக வர திட்டி மாட்டீங்க, பிள்ளை பேசுறீங்க. சரி போதுங்க. இன் தஃபிகு அந்த தா. தே மாறணும், பணி வேணும். தே சவுண்ட் சரி, பணி வேணும். த தே. இன் தஃபிகு ஆ. திருப்பி ஒரு 10 முறை சரி. இப்போ ஓனி சரி, இந்த ஆஃபிக்குங்கிறது ஃபர்ஸ்ட்டுக்கு பழகுங்க. சொல்லித்தாத பிடிக்கும். இந்த ஆஃபிக்குங்கிற 10 முறை சரி பிடிச்சிக்கும். அதுக்கு பின்னால் என்ன செய்யணும்? அதோட மாவை ம், சேர்த்துக்கொள்ளணும். ம. ம், இந்த. ஃபியகு. அது பிறகு மீமை சேர்க்கணும். ம, ம், அது இப்போ தான் குளிக்கைக்கு வரணும். ம், நீங்க எங்க ஈக்கிறீங்க? இந்த ம், ஆஃபிக்குங்கிறதுல ஈக்கிறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. த ம், ஆஃபிக்கு சரி, இந்த ஆஃபிக்குங்கிறதுல ம், அரைவாசி ம், சரி, அரைவாசி பிழை என்றதுல ஈக்கிறீங்க. அங்கேருந்து நீங்க வரணும். ம், ம். நீங்க திருப்பி போதுங்க, இந்த ஆஃபிக்கு போதுங்க. இன் தஃபிகு இன்னும் இருக்கா? இன் தஃபிகு த திருப்பி போதுங்க. இன் தஃபிகு இந்த. 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 ஃபியகு. இந்த. இன் ஃபியகு. தஃபிகு தா அல்ல த. த த இன் தஃபிகு திருப்பி போதுங்க. இன் தஃபிகு இந்த. ஃபியகு. இந்த. ஃபியகு. إن تافيكو இந்த. ஃபியகு. ما إن تافيكو இப்ப தேய்க்கு பேத்திட்டு. இப்ப தேய்க்கு பேத்திட்டு. دافيكو திருப்பி தேயிலிருந்து வரணும். ما மிஸ் ஆயினா முதல்ல. இப்ப நீங்க எத்தனாவது போக போறது தெரியுமா? இது முதலாவது. நல்லா பாத்துக்கோங்க, இது முதலாவது. நீங்க சரி. அது போறோம், இது آه. ரெண்டாவது. அதுல கஷ்டப்பட்டு 10 முறை 12 முறை ட்ரை பண்ணி சரியா வந்தீங்க. இப்ப எங்க வந்தீங்க? மூணாவதுல வந்து. ما மூணாவது போல நீ எங்க வரணும்? திருப்பி முதலாவதுக்கு வரணும். முதலாவது இது வரணும்.
دافق ماء دافق திருப்பி போதுங்க. ماء دافق தே தான் வருது. கொஞ்சம் பணி. دا த த ஆ. ماء دافق திருப்பி போதுங்க. நீட்டுங்க நீட்டுங்க நல்லா நீட்டுங்க. من ماء ம். دافق இம்மாக்கு நீங்க போக வேணாம். போட மாட்டீங்க இப்ப திருப்பி. மாலேருந்து வாங்க. ما ماء دافق தாஃபிக்கு பேல. قال دافق அதான் பேலன்னு சொல்லி திருப்பி. ماء ماء دافق தாஃபிக்கு மாறிட்டீங்க திருப்பி. தாஃபிக்கு வாங்க திருப்பி. முதல்ல دافق அடுத்தது ரெண்டாவது. دا دافق இப்ப மூணாவது. ماء دافق அங்க மாறுது. அங்கதான் மாறீங்க. முதலாவது சரி, ரெண்டாவது சரி, மூணாவது மாறீங்க. இப்ப பாருங்க, இப்ப மீம் என்ற எழுத்த ஒரு எழுத்து கூட சேர்றப்போக்குள்ள எழுத்து மாறுது. தாஃபிக்கு சரி. அது ம். எனக்கு இந்த அது மாதிரிதான் தேஃபிக் தேஃபிக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது எப்படிதான் மாறுதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. அது நானும் எவ்வளவு ட்ரை பண்றேன். உங்களோட வேலை தான் வர ஓதுறீங்க, நீங்க மாட்டேங்குது. தான் ஓதுறீங்க. நீங்க தான் ம், பார்த்து கொள்ளணும். தாஃபிக் என்று ஓதுற ம், நேரத்துக்கும் இன் தாஃபிக் என்று ஓதுற நேரத்துக்கும் உங்களோட வாயிட ம், வடிவம் அல்லது உச்சரிக்கிற வார சவுண்ட் எங்க மாறுது எங்க நீங்க தான் அவதானிக்கணும். அதான் இங்க நீ கட்டி தரத்தணும். ம், ஏண்டா இந்த எழுத்தை பொறுத்த வரைக்கும் ம், ஒரு சின்ன ஒரு ம், அளவு, ஒரு மில்லி மீட்டர் அளவு கூட நீங்க உங்களோட உச்சரிப்புல வடிவத்துல நாக்க முன்னுக்காகி பின்னுக்காகி பல்ல முன்னுக்காகி பின்னுக்காக்கினீங்கன்னா எழுத்துல வடிவம் மாறிடும். தேய்க்கும் ம், தேய்க்கும் அதான் வித்தியாசம். ம், தே ம், த ரெண்டுட வடிவத்துக்கும் ரொம்ப நெருக்கம் மிகுது, ம், சரியான நெருக்கம் மிகுது. அதைத்தான் நீங்க ம், புரிஞ்சுக்கணும். இப்படி உச்சரிக்கிறது தே. நீங்க எங்க மாறி தெரியுமா? வேற ஜீம் பாத்த நூனுக்கெல்லாம் போகல. தேய் தான் ம், போறீங்க. தால்ல இருந்து தேய்க்கு வாரீங்க. ம், இந்த ரெண்டு தான் நீங்க பார்க்கணும். தே த இது ரெண்டு தான் உங்களோட பிரச்சனை. ம், ம இன் ம். தாஃபிகு ம இன் தாஃபிகு த த. அந்த ஒரு வார்த்தையை மட்டும் விட்டுறலாமா? எந்த வார்த்தைய? தேஃபிக் மட்டும். ஏல எப்படி அப்படின்னா கொரோனா ஒரு விட்டு விட்டு வரும் அப்படியா? இல்ல அந்த ஒரு வார்த்தை தான் வர மாட்டேங்குது. அப்படி ஏலாவே உங்களுக்கு வராது. உங்களுக்கு வார்த்தை வர நீங்க சொல்ற பிழை. இப்ப தாஃபிக்கு ஓது நீ சரியா சரியா ஓதுனீங்க. அல்ல அதெல்லாம் வருது. இந்த ஒரு வார்த்தை மட்டும் தானே வரல. தாஃபி தானே இப்ப வந்துச்சு. முதலாவது சரி, ரெண்டாவது சரி தானே, மூணாவது வந்துக்கிறோம். சரி அது சேர்த்து சொல்லாம தனித்தனியா சொல்லிடலாமா? எப்படி? ஆஹ் இன் டிராபிக் அப்படின்னு தனித்தனியா. ஓதுல பார்ப்போம். மூணாவதுல போகல பார்ப்போம். நீ என்ன எப்படி சேர்க்க போறீங்க பார்ப்போம். எப்படி பிரிக்க ஹோலி போறீங்க? ஆ. சரியா ரைட்டா தெரியல. ஹோலி மிம்மா இன் டிராபிக். இப்ப என்ன பிரிச்சீங்க? எங்க எங்க பிரிச்சீங்க இப்ப? அதுல நிப்பாட்டிட்டு அப்புறமாட்டி சொன்னேனே. அப்படி சொன்னீங்க. அப்படி கேட்கல. இந்த ஆஃப்ரிக்கன் தான் ஆஹ் வந்துச்சு. இன் டிராபிக். ஆ. இப்ப சரியா வருதா? எனக்கு தெரியல, நீங்க தான் சொல்லணும். இப்ப சவுண்ட் சரி. இப்ப தேர்ட் சவுண்ட் சரி. ம், அப்ப போக போக ம், நீங்க சேர்த்துக்கோங்க போறவு. அவசரம் இல்லை. ம், உங்களுக்கு உச்சரிப்பு தெரியும். அதான் பிரச்சனை இங்க. ம், அந்த தா கொஞ்சம் பணியணும். வானத்தை நோக்கி போற மாதிரி ம், வருது. அதை நீங்க பண்ணிச்சு கொண்டீங்கன்னா சரி. ம், சரி அவுட். எந்த எந்த வசனத்தையும் முன்னிட்டு போடுற முடிவு போகப்படாது. அது பெரிய பிள்ளை ஆபத்து அது. ம், சரியா? முடியுமான வரைக்கும் ட்ரை பண்ணணும். ம். எடுத்து தான் போறதுக்கு மூணாவது டைம் போய் கொண்டியா மூணாவது போய். الذي تطلع தாப்பல. على الذي அல்ல அல்ல அந்த تطلع அந்த தீ தான் பெற. அந்த தீ தான் பெற அல்ல நான் சொன்னேனே التي தாலையும். இங்க அல்லதி ஆமா அல்லதி என்று வருது. التي இப்படி ஓதல்ல வரணும். ஆ போன கிளாஸ் ரெக்கார்ட் கேட்டீங்களா? இந்த இந்த வசனத்துல பிரச்சனை இல்ல. கேட்டேன். ம் இது இந்த இடம் கவனம். அல் இப்ப நீங்க விலகி கொள்ளணும். உங்களுக்கு அல் தாகம் மட்டுமல்ல பிரச்சனை. தேயிலையும் பிரச்சனை. ஆ,
தால்ல ம், மட்டும் பிரச்சனை இருந்தா தே வருது இல்ல தே தேன்னு தான் வருது தால் வரலன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ளலாம். இப்ப ம், நீங்க தேயிலையும் ம், பிரச்சனைக்கு தேய் மாறுது தாலுக்கு தேய் மாறுது ம், தாலுக்கு தால் மாறுது தேய் அப்படி இல்லவே. ம். அது ரெண்டையும் கவனிச்சுக்கோங்க. அல்ல தீ. ஆ திருப்பி التي تطلع على அந்த ஆயின்தல்ல الأفئدة علل اف ايده علل على ايده الأفئدة இல்ல علل اف ايده على الأفئدة التي تطلع على الأفئدة திருப்பி போதுங்க. التي تطلع على الأفئدة இப்ப ரெண்டா கொஞ்சம் ஓது பாப்போம். என்னடா இது பாப்போம். خلق من ماء دافق இப்ப தாஃபிக் தான் வருது. دافق தே இல்ல. அந்த இப்ப நீங்க சொன்னதும் பில மாறிட்டீங்க திருப்பி தே இல்ல. தே இல்ல தே தே دا- தே தே خ- வித்தியாசம் விளங்குதா? ஆ خلق من ماء دافق ஆ ஹைர் ஹைர். கடைசி கொஞ்சம் பாப்போம். நீங்க ப்ராக்டிஸ் பண்ண மாறணும். إن ப்ராக்டிஸ்லாம் விஷயம். إنهم பிரியஹா இன்னஹும் يكيدون பல كيدا இன்னஹ் பல إنهم ஹும் ஹூ هم இன்னஹும். إنهم يكيدون كيدا திருப்பி வருங்க. إنهم يكيدون كيدا இந்த தேலாம் வருது அழகா வருது. ஏன் இந்த அங்க வருது இல்ல அங்க தேய்க்கு மாறுது. அதுதான் சொல்றேனே ஒவ்வொரு வாக்கியம் எழுத்து வருது அந்த அப்ப இது நீங்க மட்டும் நாலு தான் வாய் வரணும். வச்சுக்கொண்டு என்ன அர்த்தம் அப்படின்னா தால உச்சரிக்கிறது உன்ட்டு நாலு வாய்க்கு அப்படின்றால் அப்படித்தான் சொல்லணும். ஒரு எழுத்து தானே அது அப்படி நாலு மாதிரி உச்சரிக்குது. ஆமா. ஒரு எழுத்தை நீங்க தான் உச்சரிக்கிறீங்க. அப்ப வேற யாரும் வந்து அடுத்து அதை உச்சரிக்கணும். ஒரு எழுத்தை ம், நீங்க தான் உச்சரிக்கிறீங்க. உங்கள்கிட்ட ஒரு வாய் தான் நிக்குது என்றால் ஒரு நாக்கு தான் நிக்குது என்றால் அது எப்படி பல மாதிரி உச்சரிக்கிறது? அது நீங்க தான் பார்க்கணும். அது உங்கள்கிட்ட தான் பெரிய பிரச்சனை. ஒரு ஆள் தானே உச்சரி நீங்க ம், மட்டும் தானே ஓதுறீங்க. அப்போ உங்கள்கிட்ட ம். தானே நிக்குது தால் என்று எழுத்தும். அதுதான் நானும் எவ்வளவு ட்ரை பண்றேன். இப்ப இந்த அதெல்லாம் இந்த இந்த ஒன்றும். மிச்சம் நல்லா வருது கை எக்கி தூண நல்லா ஃபோர்ஸ் பண்ணி அழுத்தத்தை கொடுத்து அந்த தேர்ட சவுண்ட் எடுத்து ஓதுறீங்க. அதான் மூணாவது விட்டா ம், அல்லத்தி அல்லதி என்று வருது. தேயமா வருது. ம், உங்களோட இந்த தாஃபிக்ல மட்டுமல்ல பிரச்சனை. அங்க தாஃபிக்ல ம், பிரச்சனை அடுத்தது அல்லத்தில பிரச்சனை மூல கத்தரல பிரச்சனை மூணு பிரச்சனை நீங்க. ம், சரி கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு கஷ்டமான இடத்துக்கு ஃபஸ்ட்டுக்கு வாங்க அந்த சொல் எழுத்துக்கு வாங்க. இப்போ தால்னா அங்கனைக்கு வாங்க. ம், அதுக்கு பிறகு முன்னு உள்ளதை ம், சேர்த்துக்கோங்க. ம், அதுக்கு ஒரு பக்கத்துல சேர்த்துட்டு நீங்க ரெக்கார்டை பண்ணி கேளுங்க தே வருதா தே வருதான்னு. ம், ம், அப்போ உங்களுக்கு விளங்கும் பிரச்சனை நல்லமா. ம்.